பண்றாரு, இதுக்கு முன்னாடி நடந்த இடத்துல இந்த இன்சிடென்ட் நடக்கல, ஒண்ணு கரூர்ல மட்டும் இப்படி நடந்திருக்கு, ரெண்டாவது இதுல என்ன நடந்திருக்குன்றது எல்லா பப்ளிக்கும் தெரியும் சொல்லி டைரக்டா கவர்மெண்ட்டை வந்து அக்யூஸ் பண்றாரு. இதுக்கு உங்களோட கவர்மெண்ட் வந்து உடனே வந்து ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜ் தலைமையில் ஒரு ஒன் மேன் கமிஷன் ஆஃப் என்கொயரியில் உடனே ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நம்மளுடைய ரிட்டையர்ட் நீதியரசர் அருணா ஜெகதீசன் மேடம் தான் அந்த கமிஷன் ஹெட் பண்ணுறாங்க. அவங்க அடுத்த நாளே போய் அவங்களோட என்கொயரி ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸ் சைட்லேயும் வந்து ஒரு சீனியர் ஏடிஎஸ்பியை போட்டு என்கொயரி ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்ருக்கு. ப்ளஸ் கவர்மெண்ட் ஹாஸ் இமீடியட்லி ஃபார்ம்ட் ஒன் மேன் கமிஷன் ஃபார் என்கொயரி. ஸோ அது நடந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் தான் தெளிவாக தெரியும். இல்லை, இன்வெஸ்டிகேஷன் பண்ண வெளியே இருந்ததுக்கெல்லாம் தெரியும். இப்போ தெரியாது நமக்கு. இன்வெஸ்டிகேஷன் முடிவிட்டு அப்புறம் தெரியும். அதுக்காக தான் எல்லா ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. சொல்லு, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. இதுக்கு முன்னாடி நடந்த சில இடங்களில் சில சம்பவங்கள் நடந்திருக்குது. உதாரணமாக நீங்கள் நாமக்கல் அன்று அதே தினம் நடந்த நீங்கள் இன்சிடென்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 34 பேர் ஹாஸ்பிட்டலைஸ்ட். அது ஹீட் ஸ்ட்ரோக்னால. அதில் 4 பேர் அன்கான்ஷியஸ். அவங்களை ட்ரீட் பண்ணி திருப்பி அவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. இது ஒரு இன்சிடென்ட். இதெல்லாம் விட ரொம்ப எலாபரேட்டாக அரேஞ்ச் பண்ணி ரொம்ப அவங்களே ரொம்ப பெரிய ஸ்கேலில் பண்ணது வந்து மதுரை மாநாடு நடந்தது. அது நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர். மதுரை மாநாடில் நிறைய ஸ்பெஷல் மெஷர்ஸ்லாம் எடுத்திருந்தாங்க. விக்ரவாண்டியை விட ரொம்ப சிறப்பான ஸ்பெஷல்ஸ்லாம் எடுத்து பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் கூட அந்த ஃப்ரண்ட்டில் இருந்த ஸ்டெரைல் ஏரியாவை ப்ரீச் பண்ணி 100கணக்கான இளைஞர்கள் வந்து அதை தாண்டி போகும்போது 2 எஸ்பி போய் ஸ்ட்ரென்த்தோடு போய் அவங்கள சேஸ் பண்ணி லெதர் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை நடந்தது. அது போக ஒரு சில ரோடு ஆக்சிடென்ட்ஸ் நிறைய வந்துட்டு போகும்போது சமயத்தில் நடந்த ரோடு ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அதுபோல் அந்த ஈவெண்ட் நடக்கும்போது விழுப்புரத்தில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது, மதுரையில் 2, இப்போ கரூரில் வினோட் 41 நடந்திருக்குது. இது போக இன்ஜுரி ஆனது விழுப்புரத்தில் 42 இன்ஜுரிஸ், மதுரையில் 14, திருச்சியில் 12, அரியலூரில் 6, திருவாரூரில் 17, நாகப்பட்டினத்தில் 5, நாமக்கல்ல 35, கரூரில் 114. அது விழுப்புரம் ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் நடக்கும். விக்ரவாண்டியில் 1, மதுரையில் 2, கரூரில். இப்போ திருச்சி பெரம்பலூர் தான் வந்து ஃபர்ஸ்ட். திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் முதல் முறையாக வந்து அவர் பிரச்சாரத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. அப்போ வந்து திருச்சிலையும் அரியலூர்லையும் பிரச்சாரத்தை கொடுத்துட்டாரு. பெரம்பலூரில் போகும்போது ஓவர் க்ரௌடுன்னு சொல்லி போலீஸ் வந்து ஸ்டாப் பண்ணி வெளியே அனுப்பிட்டாங்க. இப்போ இங்கேயுமே அதே பிரச்சனை தான். நாமக்கல்ல முடிச்சுட்டு அவர் கரூர் வரும்போது ஓவர் க்ரௌடுன்னு சொல்லி பெரம்பலூர் ரீசன் வந்து நைட்டு 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அது ஒரு ரீசன். ஓகே, அதனால தான் ஸ்டாப். அதான் சார். இதே 2025 ஜனவரி மாதம் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வந்து ஏடிஎம்கே சபையில் கொடுக்குறாங்க. அந்த விவசாய கூட்டத்துக்கு வேணும்னு சொல்லி கூட்டம் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லி அனுமதி மறுக்கப்படும். அதே ஏன் தாவக்காக அனுமதி மறுக்கப்படும்? ஓகே, கரூர் அந்த லோக்கல்ல உள்ள அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படின்னா, லோக்கல் பார்ட்டி பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தது அந்த ரோட ஒரு சைடு பிளாக் பண்ணி கொடுப்பாங்க. அந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டுக்கு அந்த கட்சியிலேருந்து கேட்டு 2 சைடு பிளாக் பண்ணி கேட்டுக்கிறாங்க. அதை ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனில். அதனால அவங்க ஹைகோர்ட் போனாங்க அந்த இஷ்யூ பொறுத்தவரை. அதாவது ஸ்டேட் லீடர் வரும்போது பெரிய மாஸ்க் கண்டிப்பாக கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஏடிஎம்கே கொடுத்தோம்ல, ஏடிஎம்கே கொடுத்தாங்கல்ல, அவங்க லோக்கல் ஜனவரியில் மறுத்த காலத்தில் அது வந்து லோக்கல் பொலிட்டிக்கல் ஈவெண்ட் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த நகரத்தில் உள்ள பொலிட்டிக்கல் ஈவெண்ட் நடக்கும் பொழுது அந்த ரோட்ல ஒரு பகுதியை மட்டும் பிரிச்சு கொடுப்பாங்க போட்டுருது. அது வந்து 2 சைடு எங்களுக்கு வேணும்னு கேட்டுருக்காங்க. அதை ரெஃப்யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு நிமிஷம் ப்ளீஸ். இல்ல, 1 செகண்ட். மார்ச் 2025 சப் கலெக்டர் தலைமையில் அங்கே ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங் போட்டு தான் வந்து எந்தெந்த லொக்கேஷன்ஸ் எல்லாம் சேஃப் அண்ட் ப்ரொடெக்டட் ஏரியாவாக டிக்ளேர் பண்ணலாம் இந்த மாதிரி மீட்டிங் முடிவு பண்ணி அப்போ வந்து சில இடங்கள்லாம் சூஸ் பண்ணாங்க, சில இடங்கள்லாம் விட்டுட்டாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி கரூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் மனோரான ஒரு பிளேஸில் கொடுத்தாங்க, இது நமக்கு தரல அப்படின்றது வந்து அந்த பிளேஸை வந்து எல்லாரும் ஆல் பார்ட்டியில் முடிவு பண்ணி அந்த பிளேஸ் வந்து ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்குது, பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லி எல்லாரும் ஒரு மனதாக அந்த பிளேஸை ட்ராப் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அந்த மீட்டிங்ல முடிவு பண்ணதா இந்த பிளேஸ் தரலாம்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த பிளேஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆஃப்டர் மார்ச் 2025. ஃபைனல் கிரவுட் வந்து எனிவேர் பிட்வீன் 25,000 to 30,000 இருக்கலாம். 25,000 to 30,000 இருக்கலாம் ஃபைனல் கிரவுட். நம்ம பெரம்பலூர்ல ரத்து பண்ண மாதிரி நம்ம கரூர்லயே அந்த மாதிரி ஒரு முன்னெச்சரிக்கையா நம்ம போலீஸ் கைட்லைன்ஸ் பொறுத்த வரைக்கும்
அதாவது ஒருவேளை வந்து இவங்க கைட்லைன்ஸ் வந்து மீறுறாங்க, அந்த விதிமுறைகளை மீறுறாங்க அப்படின்னா எந்த நேரத்துலனாலும் இந்த கூட்டத்தை வந்து ரத்து பண்ணுறதுக்கான அதிகாரங்கள் வந்து காவல்துறைக்கு வந்து இருக்கு. அப்ப விதிமுறைகள் மீறப்பட்டிருக்குன்னு சொல்லி காவல்துறை வந்து சொல்றாங்க. ஏன் வந்து அதை ரத்து செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கல? ஒரு இடத்துல இவ்வளவு வர கூடி வச்சதுக்கு அப்புறம் ஒரு தலைவர் வரணும்னா இதோடைய கான்சிக்வன்ஸ் என்னங்கிறது நம்மளால சொல்ல முடியாது, ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நோபடி கேன் ப்ரெடிக்ட். இது உலகத்தில் எங்கே நடந்தாலும் சரி, ஒரு முக்கியமான ஒரு லீடர் வர்றாரு, ஒரு செலிபிரிட்டி வர்றாரு, வரும்பொழுது காவல்துறையாக போய் வந்து நாங்கள் தடை பண்ணுறோன்னு சொன்னால் அதோடைய கான்சிக்வன்ஸ் என்ன, நம்ம அது வந்து we cannot really certify what's going to happen. அதே மாதிரி போலீஸ் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு 500 people ஸ்ட்ரென்த் போட்டிருக்காங்க கூட, எந்த ஒரு மாநாடு ஆர்கனைஸ் பண்ணாலும் அந்த கட்சிக்காரங்க ஆர்கனைசர்ஸ் ஆல்சோ அந்த பொறுப்பு எடுத்துக்குவாங்க. வாலண்டியர்ஸ் போடுவாங்க, அவங்களே வந்து அவங்க ஆட்கள்லாம் ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஆள் போடுவாங்க. ஸோ இனஃப் ஆஃப் வாலண்டியர்ஸ் போட்டிருந்தா கூட இதை அவாய்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது இன்வெஸ்டிகேஷன்ல வாட் என்ன பண்ணணுமோ டிஜிட்டல் எவிடன்ஸ் அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. 34 பேர் வந்து பாதிக்கப்பட்டாங்க. நாமக்கல்ல ஆல்ரெடி நமக்கு காலையில நடந்த மீட்டிங்கே 34 பேர் பாதிக்கப்பட்டாங்க. நமக்கு அந்த லிஸ்ட் தெரியுது. அப்போ நிலைமை மோசமாகணும், நம்ம கரூருக்கு நம்ம அலர்ட் ஆயிருக்கலாம். நாமக்கல்ல போட்டு ஸ்ட்ரென்த் வந்து 247. அங்கே அஃபெக்ட் ஆனது எல்லாமே ஹீட் ஸ்ட்ரோக்ல. ஏன்னா லாங் ஹவர்ஸ் வெயிட்டிங், காலையில் வெயிட் பண்ணும்போது அந்த வெயில்னால வந்து ஹீட் ஸ்ட்ரோக். கரூரில் போட்ட ஸ்ட்ரென்த் வந்து 500 பேர், அதில் டபுளாக போட்டிருக்காங்க. பல விஷயங்கள் அந்த வீடியோ இல்லை ஒரு நிமிஷம், அவங்க கேட்டதுக்கு சோஷியல் மீடியாவில் வந்து இந்த மாதிரி தவறான செய்திகளை பரப்புனா என்ன பண்ணுவாங்கன்னு, சோஷியல் மீடியாவில் தவறான செய்திகள் இது பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து நடவடிக்கை எடுக்கப்படும். போலீஸ் வந்து சோஷியல் மீடியா மானிட்டரிங் செல் வச்சிருக்காங்க, அது மூலம் மானிட்டர் பண்ணி தவறான செய்திகள் வந்து பரப்புனாங்கன்னா நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.